Hello foodies, welcome back to my channel Indian cooking recipes. இன்னைக்கு எல்லாரோட ஃபேவரட் இன்கிரிடியன்ட்டான பேபி கார்ன் வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கிரேவி செஞ்சு காட்டுறேன். ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. பேபி கார்ன் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேபி கார்ன் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த தண்ணி லைட்டாக சூடானதும் இந்த மாதிரி கியூப்ஸாக நறுக்குன்னு 200 கிராம்ஸ் அளவுக்கு பேபி கார்னை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் சேர்த்துடுறேன். 70% அளவுக்கு இந்த பேபி கார்னை வேக வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணியில் பேபி கார்ன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. 70% அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து பேபி கார்னை வடிகட்டி எடுத்துடுறேன். பேபி கார்ன் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது ஆறட்டும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் மீடியம் சைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடுறேன். 2 வெங்காயத்துக்கு ஈக்குவலாக 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். பத்துலேருந்து 12 முந்திரி சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பேனுக்கு பதிலாக நார்மலான பேன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கும். 5 நிமிஷமாக வெங்காயம் தக்காளி எண்ணெயில் வதக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலே வதக்குங்க. அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்கேன். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 3 பட்டை சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். நாம் வேக வச்ச பேபி கார்ன் இருக்குல்ல, அதை இந்த பட்டரில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டரோட வாசனை பேபி கார்னில் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். பேபி கார்ன் பட்டரில் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடுறேன். இந்த கிரேவியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சர்க்கரை ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த கிரேவி இன்னும் ரிச்சாக வரணும்னா உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த பேபி கார்ன் எடுக்கும்போது மேலே அந்த கிரேவி லேயர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். கசூரி மெத்தி கொஞ்சமாக இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் செஞ்சிடலாம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பேபி கார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கு
பூரிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.